Hello friends, welcome to PHP Advanced Tutorial Tamil. நான் சேனு. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா அதாவது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி. அதாவது இப்போ பார்த்தோன்னா நம்ம ஒரு வார்த்தையை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நாமளே எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபார்மில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஒரு 3 பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு வார்த்தையை முதல்ல எழுதுறதுக்கும் அப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி. ஸோ நான் முதல்ல ஃபார்மில் ஆக்ஷன் இந்த மாதிரி ஆக்ஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஆக்ஷன் பார்த்தோன்னா எந்த இடத்துல வேணும் நம்மளோட வேரியபிள் .php அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சேம் சைட்லேயே. ஸோ இப்போ நம்ம மெத்தேடு கொடுக்க போகிறோம். மெத்தேடு போஸ்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கெட் மெத்தட் இல்லை, போஸ்ட் மெத்தடு. ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளார நம்மளோட பாக்ஸ்க்காக நம்ம டெக்ஸ்ட் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஏரியா அதோட நேம் நான் கூடியது பார்த்தோன்னா ஸோ நேம் நான் இப்போது டெக்ஸ்ட் அப்படின்ற நேம் நான் கொடுக்குறேன். அதேமாரி ரோஸ் பார்த்தோன்னா எத்தனை ரோஸ் வேணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஒரு 6 இருக்கிற மாதிரி பார்ப்போம். அப்புறம் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். காலம்ஸ் ஒரு 30 கொடுக்குறேன். நம்ம வேணும்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றத நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ வேரியபிள் எம்டியாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சின்ன பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம எந்த நேமும் கொடுக்கல. அதை நம்ம வர கிளாஸில் கொடுத்துப்போம். தென் இப்போ இது கீழே இன்னொரு, அதாவது சர்ச் ஃபார் எதை சர்ச் பண்ணுறீங்க அப்படின்றது மாதிரி நம்ம கொடுத்துப்போம். இன்புட் டைப் டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ அதோட நேம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நம்ம நேம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம PHPயில் யூஸ் பண்ணும்போது இந்த நேம் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் சர்ச் ஃபார்னு கொடுத்துட்டு இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். போய்ட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சர்ச் ஃபார்ன் வருது. ஆனால் கொஞ்சம் இந்த இடத்துல வருது, நம்மளுக்கு இந்த இடத்துல வர மாதிரி பார்ப்போம். ஸோ நான் அதுக்கு இங்கே ஒரு இடத்துல நம்மளோட பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணுறேன். அதேமாதிரி இங்கேயும் ஒரு பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ சர்ச் ஃபன் போட்டு அதுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி ஸோ அப்போ அடுத்து இன்னொரு இன்புட் வாங்குவோம். இங்கேயும் ஒரு பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணிப்போம். BR இது கீழே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு எது ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நான் போட்டிருக்கேன். ரீப்ளேஸ் வித் எங்கேயும் கேப்ஸ் எல்லாம் மாற்றிடலாம். ரீப்ளேஸ் வித்து இங்கே ஒரு பேக்கெட் போட்டுப்போம். BR டேக் யூஸ் பண்ணி இன்புட் டைப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இங்கேயும் சேம் மேலே இருக்கிற மாதிரி தான், நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் அப்படின்ற மாதிரி ரீப்ளேஸ் வித் முடிச்சிடுறேன்.
ஸோ வந்து பிஆர் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எதுக்கு டபுள் டைம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம எத்தனை டைம் யூஸ் பண்ணுறோமோ அத்தனை டைம் நம்மளுக்கு கேப் விடும். ஸோ அதுக்காக